அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற விலங்குலகம் பாடத்தை படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான தேடல். கண்டிப்பா. ஏன்னா சரி, இப்போ பாடத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். பாடப்புத்தகத்தோட ஆரம்பத்திலே விலங்குலகத்தை விளக்குறதுக்காக ஆனைக்காடு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு மாணவர்கள் கலப்பு என போற மாதிரி ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஆமா. ஒரு தேர்வோட கண்ணோட்டத்துல பார்த்தா எதற்காக ஒரு கிராமத்தோட சூழலை பாடத்தோட தொடக்கத்திலே வைக்கணும்? இது ஒரு மிக முக்கியமான கற்பித்தல் முறை. இப்ப பல்லுயிர் தன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கான்செப்டை விளக்குவதற்கு ஆனைக்காடு ஒரு மிகச்சிறந்த மைக்ரோகாசம்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறுவடிவம். எக்ஸாக்ட்லி, ஒரு குறுவடிவமா பயன்படுது. அந்த ஆனைக்காடு கிராமத்தோட சூழலை நீங்க கவனிச்சு பாருங்க. அங்க ஒரு குளம் இருக்கு, மரங்கள் இருக்கு, வயல்வெளிகள் இருக்கு. மரத்துல பறவைகள் கூடு கட்டி இருக்கு. ஆமா, பூக்களை சுற்றி வண்ணத்து பூச்சிகள் பறக்குது. குளத்துல தாமரை இலைக்கு மேல ஒரு பச்சை நிற தவளை இருக்கு. தரையில ஒரு வெள்ளை முயல் ஓடுது. இந்த ஒரே இடத்துல காற்றில் பறக்கும் உயிரினம், நிலத்தில் வாழும் உயிரினம், நீரில் வாழும் உயிரினம்னு அனைத்தையும் பார்க்க முடியுது. ஆக பல்லுயிர் தன்மைனா என்னன்னு வெறுமனே ஒரு வரியா சொல்லாம பல வெவ்வேறு உயிரினங்கள் எப்படி ஒரே இடத்துல ஒன்றோடொன்று இணைந்து வாழுது அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் அந்த ஆனைக்காடு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. பல்லுயிர் தன்மை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு வகையான தாவரங்களும் விலங்குகளும் வாழுது அப்படிங்கறத குறிக்கிறது தான். இது ஆனைக்காடு போன்ற கிராமங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. நீங்க பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள், ஏரிகள்னு பூமியில எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழ்றத பார்க்க முடியும். இதுதான் பல்லுயிர் தன்மை. இப்போ இத எக்ஸாம்க்கு குறிப்பிடுக்கிற நீங்க பல்லுயிர் தன்மைனா என்னன்னு கேட்டா ஆனைக்காடு உதாரணத்தை மனசுல வச்சுட்டு பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழும் சூழல்னு ஈஸியா விடை எழுதிடலாம். கண்டிப்பா. சரி, இப்போ இந்த ஆனைக்காடு உதாரணத்திலே சூழ்நிலை மண்டலம், அதாவது எக்கோசிஸ்டம் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. ஒரு சூழ்நிலை மண்டலத்துல உயிர் காரணிகள் அப்புறம் உயிரற்ற காரணிகள்னு இரண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கு. ஆமா, பயோட்டிக் அண்ட் ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ். இதை எப்படி ரொம்ப ஈஸியா பிரிச்சு புரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிமையான விஷயம். அந்த ஆனைக்காடு குளத்தையே நம்ம எடுத்துப்போம். அங்குள்ள தவளை, பறவைகள், பூச்சிகள், தாமரை செடி, அப்புறம் அங்க வாழும் மனிதர்கள்னு உயிருள்ள அனைத்தும் உயிர்காரணிகள். ஓகே, உயிருள்ளவை எல்லாம் உயிர்காரணிகள். ஆமா, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு உயிருள்ள சூழலை உருவாக்குது. மறுபுறம் அந்த தவளை உயிர் வாழ தண்ணி தேவை, பறவை சுவாசிக்க காத்து தேவை, செடி வளர சூரிய ஒளியும் மண்ணும் தேவை இல்லையா? ஆமாம், தேவைதான். இந்த நீர், நிலம், காற்று, சூரிய ஒளி போன்ற உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் உயிரற்ற காரணிகள். அதாவது உயிர்காரணிகள் உயிர் வாழணும்னா அவை உயிரற்ற காரணிகளை சார்ந்துதான் இருந்தாகணும். அந்த தவளையால தண்ணி இல்லாம வாழவே முடியாது. 100க்கு 100 உண்மை. இந்த இரண்டுக்கும் இடையே நடக்கிற அந்த தொடர்ச்சியான பிணக்கு தான் ஒரு சூழ்நிலை மண்டலத்தை உருவாக்குது. இதை நீங்க ஒரு புல்லட் பாயிண்டா மனசுல வச்சுக்கோங்க. உயிர்காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகளின் தொடர்பு தான் சூழ்நிலை மண்டலம். ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க. இப்போ ஒரு விலங்கு வாழும் இடம், அதாவது அதோட வாழிடம் பற்றி பார்ப்போம். வாழிடம்னா ஒரு விலங்கு இயல்பாகவே வாழும், உணவு தேடும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் இடம். ஆமா, ஹேபிடாட்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒட்டகம் பாலைவனத்துல வாழுது, மீன் தண்ணில வாழுது. ஒரு விலங்கு அதனுடைய வாழிடத்துல பாதுகாப்பா வாழ இயற்கையாகவே அதற்கென சில தகவமைப்புகள், அதாவது அடாப்டேஷன்ஸ் கொண்டிருக்குது இல்லையா? ஆமா, ஒவ்வொரு விலங்கும் அதோட வாழிடத்துக்கு ஏற்ப சில சிறப்பம்சங்களை கொண்டிருக்கும். இப்போ மீனா தண்ணிக்கு வெளியே சுவாசிக்க முடியாது. ஏன்னா அதோட செவுள்கள் தண்ணீர்ல உள்ள ஆக்சிஜனை மட்டுமே பிரித்தெடுக்கக்கூடிய தகவமைப்பை பெற்றவ. ஒட்டகத்துக்கு அதோட திமிழ் பகுதி இருக்கு. பாலைவனத்தோட வெப்பத்தை தாங்கிக் கொள்ளவும் நீரை சேமித்து வைக்கவும் ஏற்ற உடல் அமைப்பு அதுக்கு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கணும். இப்போ ஒட்டகம் பாலைவனத்துல வாழுது, பென்குயின்களும் துருவக்கரடிகளும் கடுமையான பனி பிரதேசங்கள்ல வாழுது. இவையெல்லாம் அதோட இயற்கையான வாழிடங்கள். ஆனா மனிதர்களாகிய நாம இந்த விலங்குகளை அதோட இயற்கையான வாழிடத்திலிருந்து பிரிச்சு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழலுக்கு கொண்டு வந்தா என்ன ஆகும்? பாடப்புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள சிங்கப்பூர் ஜீராங் பறவைகள் பூங்கா உதாரணம் இதை புரிஞ்சுக்க ரொம்பவே உதவியா இருக்கு. ஆமா, அந்த சிங்கப்பூர் ஜுராங் பறவைகள் பூங்காவோட உதாரணம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா சிங்கப்பூர் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள ஒரு வெப்பமண்டல நாடு. அங்க இயல்பாகவே அதிக வெப்பமும் ஈரப்பதமும் இருக்கும்.
ஆனா பென்குயின்கள் வாழக்கூடிய இடம் அண்டார்டிகா போன்ற மிக கடுமையான குளிர் பிரதேசங்கள். அதோட உடல்ல உள்ள தடிமனான தோலும் கொழுப்பு அடுக்கும் பனியிலிருந்து அவற்றை காக்கக்கூடிய தகவமைப்புகள். அப்படியென்றால் அந்த பென்குயின்களை அப்படியே சிங்கப்பூரோட சாதாரண தட்பவெப்பத்துல விட்டா அதால அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு உயிர் வாழவே முடியாது. அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில மிக துல்லியமா பராமரிக்கப்படுது. இத தேர்வர்கள் குறிப்பிடத்துக்கொள்ளும் 0 டிகிரி செல்சியஸ். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா தகவமைப்பு அப்படிங்கிறது ஒரு விலங்கோட பிழப்புக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு புரியும். ஒரு விலங்கோட உயிரற்ற காரணியான அந்த வெப்பநிலையை மாத்திட்டா அந்த விலங்கோட ஒட்டுமொத்த பிழப்பும் கேள்விக்குறியாகிவிடும். சரியா சொன்னீங்க. சூழ்நிலை மண்டலம், வாழிடம், தகவமைப்பு, இந்த மூன்றும் ஒன்றோடொன்று எவ்வளவு நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த உதாரணம் இது. இதுவரை நாம கண்ணால் பார்க்கக்கூடிய பென்குயின்கள், ஒட்டகங்கள், தவளைகள்னு பெரிய அளவிலான விலங்குகளை பத்தி பேசணும். இப்போ நமது பார்வைய முற்றிலும் சுருக்கி ஒரு நுண்ணிய உலகத்துக்குள்ள கொண்டு செல்வோம். மைக்ரோ வேர்ல்டு. வெறும் கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு செல் உயிரினங்கள் பற்றி பாடப்புத்தகத்துல மிக விரிவாக பேசப்பட்டிருக்கு. பரிணாம வளர்ச்சியோட தொடக்க புள்ளியே இந்த ஒரு செல் உயிரினங்கள் தான். இவை அனைத்து விலங்குகளிலும் மிகவும் எளிமையானவை, முதலன்மையானவை. அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஆமா, இந்த உயிரினங்களுக்குள் திசுக்களோ, இதயம், நுரையீரல் போன்ற பெரிய உறுப்புகளோ கிடையாது. எல்லாமே அந்த ஒரு செல்லுக்குள் இருக்கும் செல் நுண்ணுறுப்புகள் மூலமாகவே நடக்குது. இவை பெரும்பாலும் நீர்நிலைகளில்தான் வாழ்கின்றன. ஒரு செல்ல வச்சுக்கிட்ட எல்லாவற்றையும் செய்யுது அப்படிங்கறதே கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாடப்புத்தகத்துல இதுக்கு முக்கிய உதாரணமா அமீபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அமீபா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். மனிதர்களாகிய நாம உணவு சாப்பிட ஒரு உறுப்பு, சுவாசிக்க நுரையீரல், கழிவை வெளியேற்ற சிறுநீரகம்னு பல உறுப்புகளை வச்சிருக்கோம். ஆனா அமீபா இவை அனைத்தையும் அந்த ஒரே ஒரு செல்லுக்குள்ள எப்படி செய்யுது? இதோட அறிவியல் பின்னணி என்ன? அமீபாவோட செயல்பாடுகள் உயிரியலோட ஒரு அற்புதம்னு தான் சொல்லணும். இப்போ முதல்ல உணவை எடுத்துப்போம். அமீபா நீர்ல உள்ள சிறிய உணவு துகள்களை அப்படியே விழுங்கிடும். அதோட உடலுக்குள்ள உணவு குமிழ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஃபுட் வேக்யூல். ஆமா, அந்த உணவு குமிழ் தான் செரிமான வேலையை செய்யுது. செரிமானம் சரி, அப்போ கழிவுகளை எப்படி வெளியேத்துது? செரிமானமான பிறகு உருவாகும் கழிவுகளை வெளியேற்ற அமீபாவோட செல்லுக்குள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இது ஒரு சிறிய பம்பு மாதிரி செயல்பட்டு தேவையற்ற நீரையும் கழிவுகளையும் உடலை விட்டு வெளியே தள்ளிவிடுது. இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இத தேர்வர்கள் நோட் பண்ணிக்கணும். உணவு செரிமானம்னா உணவு குமிழ், கழிவு நீக்கம்னா சுருங்கும் நுண்குமிழ்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஆனா எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. அமீபாவிற்கு மூக்கையோ அல்லது நுரையீரலையோ ஒத்த உறுப்புகள் எதுவும் கிடையாது இல்லையா? ஆமாம், கிடையாது. பிறகு அது எப்படி ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுகிறது? அதாவது அது எப்படி சுவாசிக்குது? இதற்கான விடை ரொம்பவே எளிமையான ஒரு இயற்பியல் தத்துவத்துல தான் இருக்கு. அமீபா எளிய பரவல் முறை, அதாவது சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா சுவாசிக்குது. எளிய பரவல் முறை? ஆமாம். அதாவது அமீபா வாழும் தண்ணில ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், அதோட உடலுக்குள்ள ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அதனால ஆக்சிஜன் நேரடியாக அதோட செல்லின் மேற்பரப்பு வழியாகவே உடலுக்குள் ஊடுருவி செல்லும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஒன்றா இருக்கு. சரி, தேர்வுக்கு தயாராகும் நம்ம கேட்பாளர்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆமா, அந்த ஷார்ட்கட்ஸ். ஆமா, இந்த ஒரு செல் உயிரினங்கள் எப்படி இடப்பெயர்ச்சி செய்கின்றன, அதாவது லோகோமோஷன் பத்தி பல முறை தேர்வுகள்ல கேள்விகள் வருவதுண்டு. அமீபா, பாரமீசியம், யூக்ளினா ஆகிய 3 உயிரினங்களோட இடப்பெயர்ச்சி உறுப்புகளை ஞாபகம் வச்சுக்க நாம சில நினைவாற்றல் யுக்திகளை இப்போ பகிர போறோம். கண்டிப்பா தேர்வுல குழப்பத்தை தவிர்க்க இந்த யுக்திகள் ரொம்பவே உதவியா இருக்கும். முதலாவதா அமீபா. அமீபா எப்படி நகர்கிறதுன்னா, அது தான் உடலிலிருந்து விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்கி நகர்கிறது. இதுக்கு பெயர் பொய்க்கால்கள், சூடோபோடியான்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதை எப்படி எளிதா ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கான சுருக்குறொடி அமீபா பொய் சொல்லாது. நீங்க தேர்வுல அமீபா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனேயே பொய் என்ற வார்த்தை உங்க நினைவுக்கு வரணும். அமீபா அப்படின்னா பொய்க்கால்கள். மிக அருமையான யுக்தி. அடுத்ததா பாரமேசியம். இதுவும் ஒரு செல் உயிரிதான். பாரமேசியம் இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படும் உறுப்பு குறுயிழைகள், அதாவது சிலியா. இதை எப்படி ஞாபகம் வைப்பது?
இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. பாரமீசியம் குறுக்க போகும். ஒரு பாரமீசியம் சாலையில குறுக்க போறதா கற்பனை செஞ்சு பாருங்க. பாரமீசியம் அப்படின்னா குறு இழைகள். அந்த வார்த்தை உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்துடும். சூப்பர். மூன்றாவது உயிரினம் யூக்ளினா. இது இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படும் உறுப்பு கசை இழை, ஃப்ளஜெல்லம்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்க என்ன வழி? யூக்ளினா கசையடி கொடுக்கும். யூக்ளினா அப்படின்னா கசையழை. இந்த 3 வாக்கியங்களையும் உங்க மனசுல ஒரு காட்சியா பதிய வச்சுக்கோங்க. அமீபா பொய் சொல்லாது, பாரமீசியம் குறுக்க போகும், யூக்ளினா கசையடி கொடுக்கும். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா கொருத்துக வடிவில எப்படி சுற்றி கேள்வி கேட்டாலும் உங்களால மிக எளிதா சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும். இந்த யுக்திகள் நிச்சயமா ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்புறேன். ஒரு செல் உயிரினங்களை பத்தி மிக தெளிவா பார்த்துட்டோம். அடுத்ததா நாம பல செல் உயிரினங்கள் பத்தி பார்க்கணும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஒரு செல் உயிரினங்கள்ல அந்த ஒரே ஒரு செல் எல்லாவற்றையும் செஞ்சிடுது அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை, புலி, மனிதன்னு பல செல் உயிரினங்களோட உடலமைப்பு முற்றிலும் வேறுபட்டது இல்லையா? இதை ஒரு செல் உயிரினங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? அதாவது பல செல் உயிரினங்கள்ல ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் சில சிறப்பு செல்கள் நியமிக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? சரியா புடிச்சீங்க. பல செல் உயிரினங்கள்ல ஒரே மாதிரியான செல்கள் எல்லாம் ஒன்றிணைந்து திசுக்களை உருவாக்குது. டிஷ்யூஸ். ஆமா, பல திசுக்கள் ஒன்றிணைந்து இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை உருவாக்குது. பல உறுப்புகள் ஒன்றிணைந்து செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் போன்ற உறுப்பு மண்டலங்களை உருவாக்குது. ஆக பல செல் உயிரினங்கள்ல திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள்னு பல்வேறு நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு மண்டலமும் அதற்கென ஒதுக்கப்பட்ட பணியை மிக துல்லியமா செய்யுது. ஆமாம், இந்த தெளிவான பணிகள் பிரிப்பு தான் மனிதர்கள் போன்ற சிக்கலான உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமாயிருக்கு. இப்போ நம்ம முதல் பாயிண்ட்டுக்கு போகலாம். சரி, நம்மிடம் உள்ள குறிப்புகளின்படி முதல் மற்றும் மிக அடிப்படையான வேறுபாட்டை பார்ப்போம். இது அமைப்பு மற்றும் உயிரணுக்களின் எண்ணிக்கை தொடர்பானது. ஒரு செல் உயிரிகள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை. மறுபுறம் பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல் உயிரிகளில் அந்த ஒற்றை செல் மட்டுமே அனைத்து வாழ்க்கை செயல்களையும் மேற்கொள்ளுது. ஒரு செல் உயிரியும் அப்படிதான். உணவு உண்பது, அதை செரிக்க வைப்பது, கழிவுகளை வெளியேற்றுவது, சுவாசிப்பது என எல்லாமே அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே நடந்து முடியுது. அது அந்த ஒற்றை செல்லுக்கு ஒரு மாபெரும் பொறுப்பு. ஆனா பல செல் உயிரிகளில் நடக்கும் விஷயமே வேற. அங்கு பணிகள் பிரிக்கப்படுகின்றன. இதையே நாம வேலை பகிர்வு அப்படின்னு சொல்றோம். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது. ஆமா, வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்ய சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கு. இந்த வேலை பகிர்வு இருப்பதால தான் பல செல் உயிரிகளால இவ்வளவு பெரிய உருவத்தை அடைய முடியுது. இப்போ அந்த உருவ அளவு பத்தி பேசணும். அதிலேருந்து அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போகலாம். உருவ அளவு மற்றும் அவற்றை காணும் முறை. குறிப்பில் உள்ளபடி ஒரு செல் உயிரிகள் பொதுவாக அளவில் மிகச் சிறியவை. ஆமா, அவற்றை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். நம்ம வெறும் கண்களால் அவற்றை பார்க்க முடியாது. ஆனா பல செல் உயிரிகள் பொதுவாக அளவில் பெரியவை. அவற்றை நம்ம வெறும் கண்களாலேயே எளிதாக பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. அது ஒரே ஒரு செல் என்பதால் அதில் இதற்கெல்லாம் வேலையே இல்லை. ஆனா பல செல் உயிரிகளில் இந்த அமைப்பு முறை மிக தெளிவாக இருக்கு. பல செல் உயிரிகளில் செல்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்ற ஒரு படிநிலை இருக்கு. ஒத்த அமைப்பு மற்றும் வேலைகளை செய்யும் செல்கள் ஒன்றாக இணைந்து திசுக்களா மாறுது. உதாரணமா தசை செல்கள்லாம் ஒன்றாக இணைந்து தசை திசுவாக மாறுது. அந்த திசுக்கள் அப்படியே இருந்து விடுவதில்லை. சில குறிப்பிட்ட திசுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்போது அது உறுப்பா மாறுது. இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை போன்றவை உறுப்புகள். பல வகையான திசுக்கள் சேர்ந்துதான் இதயம் என்ற ஒரு உறுப்பை உருவாக்குது. அது இரத்தத்தை உந்தித்தள்ளும் பம்பு போல செயல்படுது. அடுத்த கட்டமா இந்த உறுப்புகள் பல ஒன்றாக இணைந்து செயல்படும்போது அது உறுப்பு மண்டலமாக மாறுது. ஆக செல்கள் திசுக்களாகி உறுப்புகளாகி உறுப்பு மண்டலங்களாக மாறும் இந்த தொடர்ச்சங்கிலி அமைப்பு பல செல் உயிரிகளின் மிக முக்கியமான அடையாளமாகும். செல்கள் திசுக்களாகி உறுப்புகளாகி உறுப்பு மண்டலங்களாக மாறும் இந்த வரிசை கிரமமான அமைப்பு தான் பல செல் உயிரிகளின் வெற்றியின் ரகசியம். ஒரு செல் உயிரியில் இது முற்றிலும் கிடையாது. ஒரு உயிரி எப்படி வளருது? ஒரு செல் உயிரிகளை பொறுத்தவரை செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது.
பல செல் உயிரிகளில் செல்களின் அளவு பெரிதாவதால் வளர்ச்சி நடைபெறுவதில்லை. மாறாக செல் பிளவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் தான் வளர்ச்சி நடைபெறுது. இப்போது நாம் பார்த்த இந்த 5 வேறுபாடுகளையும் தாண்டி தேர்வில் உறுதியாக கேட்கப்படும் ஒரு பகுதி இருக்கு. அதுதான் எடுத்துக்காட்டுகள். இந்த 2 வகைகளுக்கும் நம் குறிப்பில் உள்ள உதாரணங்களை நாம் பரிசீலிப்போம். ஒரு செல் உயிரிகளுக்கு உதாரணம் அமீபா, பாராமீசியம் மற்றும் யூக்ளினா. சரி, பல செல் உயிரிகளுக்கு உதாரணங்களை பார்ப்போம். பல செல் உயிரிகளுக்கு பல உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்மை சுற்றி நாம் காணும் பெரும்பாலான உயிரினங்கள் பல செல் உயிரிகள்தான். நம் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளவை மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். ஒரு உயிரினம் தன் வாழிடத்திற்கேற்ப எப்படி தன்னை மாத்திக்குது அப்படிங்கிறது தான் தகவமைப்பு. அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுறது. எக்ஸாக்ட்லி. இத வெறும் மனப்பாடம் செய்யாம அதோட காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க தேர்வில் ரொம்ப எளிதா எழுதலாம். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பல மில்லியன் ஆண்டுகளா பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகளே தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் இந்த நோட்ஸை படிச்சுட்டு இருந்தப்போ மீன்கள் பற்றிய பகுதி என ரொம்பவே ஈர்த்தது. இப்போ மீன்கள் அடிப்படையில ஒரு உயிருள்ள நீர்மூழ்கி கப்பல் மாதிரி செயல்படுது இல்லையா? ஆமா, அதோட உடலமைப்பும் அந்த பொறியியலும் அப்படி ஒன்னோடு ஒன்னு ஒத்து போகுது. அது எப்படி நடக்குது? மிக சரியான ஒப்பீடு நீங்க சொன்னது. மீன்களோட அந்த நீர்வாழ் தகவமைப்புகளை நம்ம அப்படியே ஒரு சப்மரீன், அதாவது நீர்மூழ்கி கப்பலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். மீனின் தலை, உடல், அப்புறம் வால், இது மூன்றும் இணைந்து ஒரு படகு போன்ற வடிவத்தை உருவாக்குது. ஓ, படகு வடிவம். ஆமா, இது சும்மா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும்னு இயற்கையா அமைஞ்சது கிடையாது. நீருக்குள்ள நீந்தும் போது ஏற்படுற தடைய குறைக்கிறதுக்காக தான் இயற்கையாவே இப்படி ஒரு வடிவத்தை மீன்கள் பெற்றிருக்கு. ஆஹா, அந்த படகு வடிவம் நீரை கிழித்து கொண்டு செல்ல உதவுது. சரி, மூச்சு விடுறதுக்கு தான் இந்த செவுள்கள் இருக்கே. கரெக்ட். நிலத்துல நாம எப்படி காற்று உள்ள இழுக்கிறோமோ அதுபோல மீன்கள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை உறிஞ்ச செவுள்கள் எனப்படும் சிறப்பு உறுப்புகளை பயன்படுத்துது. அடுத்தது அதோட பாதுகாப்பு அரண். பாதுகாப்பு அரண்னா அந்த மேல இருக்கிற செதில்களா? ஆமாங்க, மீனின் உடல் முழுவதையும் பாதுகாப்பது வழவழப்பான செதில்கள் தான். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட் மாதிரி செயல்படுது. சூப்பர். இப்போ நீந்துவதற்கு துடுப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மீனின் வால் பகுதி தான். ஒரு கப்பலுக்கு எப்படி திசைய மாத்துறதுக்கு ரட்டர் தேவையோ அதே வேலையை தான் மீனின் வாலும் செய்யுது, சரியா? 100க்கு 100 சரி. மீனின் உறுதியான வால் பகுதி தான் திசை திருப்பும் துடுப்பா செயல்படுது. அது மட்டும் இல்லாம மீனின் உடல் சமநிலை, அதாவது பேலன்ஸ் பெறவும் அதுவே முக்கிய காரணமா இருக்கு. அருமை. படகு வடிவம் நீரை கிழித்துச் செல்ல, செவில்கள் சுவாசிக்க, செதில்கள் பாதுகாக்க, துடுப்புகள் நீந்த மற்றும் வால் திசை திருப்பவும் சமநிலை பேணவும் பயன்படுது. கான்செப்ட் எனக்கு மிக தெளிவா பதிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, நீரிலேயே இருக்கிற மீன்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நீரிலும் நிலத்திலும் 2 வாழ்க்கையை வாழும் தவளைகள் பற்றி மூலத்தகவல்கள் என்ன சொல்லுது? இருவாழ்விகளான இவற்றுக்கு மாறும் வெப்பநிலை இருக்குன்னு குறிப்பில் இருக்கே, அப்படின்னா என்ன? இப்போ வெப்பநிலை விலங்குகள் அப்படின்னா அதோட உடல் வெப்பநிலையானது சுற்றியுள்ள சூழலுக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது மனிதர்களாகிய நமக்கு வெளியே எவ்வளவு குளிரடிச்சாலும் நமது உடலின் உள்ளே ஒரு நிலையான வெப்பம் இருக்கும் அல்லவா? ஆமா, நம்ம பாடி டெம்பரேச்சர் மாறாது. ஆனா தவளைகளுக்கு அப்படி இல்ல. வெளியே குளிரா இருந்தா அதோட ரத்தமும் குளிரா மாறிடும். ஓ, அப்படியானால் அவை தட்பவெப்பத்திற்கேற்ப தங்களை மாத்திக்க ஸ்பெஷலான தகவமைப்புகளை பெற்றிருக்கணும். முக்கியமா இதோட சுவாச முறை தான் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி. இளம் வயதுல ஒரு மாதிரியும் வளர்ந்த பிறகு வேறு மாதிரியும் சுவாசிக்குதாமே. உண்மைதான். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. தவளை இளம் உயிரியாக, அதாவது தலைப்பிரட்டையாக இருக்கும்போது நீர்ல மட்டுமே வாழும். அப்போ அது மீன்களைப் போலவே செவுள் மூலமா தான் சுவாசிக்கும். அப்ப முதிர்ந்த தவளையா மாறும்போது? முதிர்ந்த தவளையாக மாறும்போது அது நிலத்திலும் நீரிலும் வாழ வேண்டியிருப்பதால் 3 வெவ்வேறு உறுப்புகளை பயன்படுத்துது. அத தோவானு அப்படின்னு சுருக்கமா நினைவுல வச்சுக்கோங்க. தோவானு, இது ரொம்ப நல்லா இருக்கே. தோல், வாய்க்குழி, நுரையீரல், இந்த 3ம் தான் முதிர்ந்த தவளையின் சுவாச உறுப்புகள். இளம் உயிரி என்றால் செவிழ், முதிர்ந்த தவளை என்றால் தோவானு. ஆமா, நீங்க இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நீரிலிருந்து முழுமையா விலகி வறண்ட நிலத்தை ஆக்கிரமித்த உயிரினங்களை பார்ப்போம். ஊர்வன வகையைச் சேர்ந்த பல்லிகள்.
பாம்புகளும் பல்லிகளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி செதில்களாலான தோலை கொண்டிருந்தாலும் பாம்புகளிடம் இல்லாத சில சிறப்புகள் பல்லிகளிடம் இருக்கே. ஆமா, பாம்புகளிலிருந்து பல்லிகளை மிக தெளிவா வேறுபடுத்தி காட்டுவது 3 விஷயங்கள் தான். 1 அதோட கால்கள், 2 அசையும் கண் இமைகள் மற்றும் வெளிப்புற காது திறப்பு. இவை 3மே பாம்புகளுக்கு கிடையாது. பல்லிகளின் கால்கள் பற்றி பேசும்போது நோட்ஸ்ல என்ன ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம், சில பல்லிகள் 2 கால்கள்ல ஓடும் அப்படிங்கிறது தான். 4 கால்கள்ல நடக்கும் உயிரினம் திடீர்னு 2 கால்கள்ல ஓடினா கீழே விழுந்துராதா? அது எப்படி பேலன்ஸ் செய்யுது? அங்கேதான் இயற்கையோட தந்திரம் இருக்கு. 2 கால்கள்ல ஓடும்போது பல்லியின் வாலானது அதோட முழு உடல் எடையையும் தாங்கும் வகையில பின்னாக்கியும் மேல் நோக்கியும் வளைந்திருக்கும். வால் தான் அங்கே ஒரு எடை தாங்கும் கருவியா செயல்படுது. ஓ, அப்போ வால் தான் பேலன்ஸ் செய்யுது. சூப்பர். டைனோசர் போன்ற சில பல்லிகளுக்கு கால் விரல்களில் விரலிடை சவுகள் இருப்பதையும், சில பல்லிகள் மரத்துக்கு மரம் பறக்கும் தன்மையை கொண்டிருப்பதையும் குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அதே போல பல்லிகள் நுரையீரல்கள் மூலமாக தான் மூச்சு விடுது, கொசுகளை பிடிக்க நீளமான நாக்க பயன்படுத்துது. இவையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வீட்ல பாக்குற பல்லிகளை வச்சே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மிகச்சரி. இப்போ பல்லிகள் நிலத்தை ஆக்கிரமிச்சத போல காற்றில் ஆதிக்கம் செலுத்தும் பறவைகளின் சிறப்புகளையும் நம்ம பார்க்கணும். ஒரு பறவை காற்றில் இவ்வளவு லேசா பறக்க அதோட உடல் அமைப்பு எப்படி உதவுது தெரியுமா? பறவைகளுக்கும் மீன்களை போலவே படகு போன்ற உடல் அமைப்பு தான் அந்த தடைய குறைக்குதுன்னு குறிப்புல பார்க்கலாம். ஆனா எனக்கு குழப்பமா இருந்தது அந்த உள்ளீடற்ற எலும்புகள் அப்படிங்கிற வார்த்தை தான். அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா மாதிரி உள்ள காத்து மட்டும்தான் இருக்குமா? சரியா சொன்னீங்க. நம்மை போல கனமான எலும்புகள் பறவைகளுக்கு இருந்தா புவியீர்ப்பு விசை அதை மேல பறக்க விடாது. அதனாலதான் பறவைகளுக்கு காற்றறைகளுடன் கூடிய எடை குறைவான உள்ளீடற்ற எலும்புகள் இருக்கு. இதுதான் அவை பறக்க மிக முக்கிய காரணம். முன்னங்கால்கள் தான் இறக்கையா மாறி இருக்கா? ஆமா, அதோட முன்னங்கால்கள் தான் பரிணாம வளர்ச்சியில இறக்கைகளா மாறியிருக்கு. பின்னங்கால்கள் நடக்கவும் மரங்களை பற்றி கொள்ளவும் பயன்படுது. பறவைகள் நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்குது, அதோட வால் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுது அப்படிங்கறதும் தெளிவா புரியுது. ஆனா இங்க ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. பறவைகளால ஒரே சமயத்துல 2 கண்களால இருவேறு பொருட்களை பார்க்க முடியுமாமே. இதத்தான் இருவிழி பார்வை அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, மனிதர்களாகிய நாம 2 கண்களாலும் ஒரே சமயத்துல ஒரு பொருளை தான் பார்க்க முடியும். ஆனா பறவைகள் ஒரு கண்ணால இரை தேடிக்கிட்டே இன்னொரு கண்ணால வேறு திசையில தங்களை கழுகோ வேற ஏதோ தாக்குதா அப்படின்னு கவனிக்க முடியும். இது ஒரு அற்புதமான தற்காப்பு தகவமைப்பு. கிரேட். இதோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான நிகழ்வு தான் வலசை போதல். அதாவது பருவ மாறுபாட்டால் விலங்குகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது. சரியா? ஆமா, குறிப்பா தமிழ்நாட்டுல உள்ள பறவைகள் சரணாலயங்களுக்கு சைபீரியா மற்றும் ரஷ்யா போன்ற வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வலசை வருது. இதை தேர்வில் எளிதா நினைவில் வச்சுக்க ஒரு சூப்பர் ட்ரிக் நான் தரகம் கேளுங்க. வேடன் கோடியை கூப்பிட்டான். மறுபடியும் சொல்றேன், வேடன் கோடியை கூப்பிட்டான். நல்லா இருக்கே இதோட விளக்கம். வேடன் என்றால் வேடன் தாங்கள், கோடியே என்றால் கோடியக்கரை, கூப்பிட்டான் என்றால் கூந்துன் குளம். எவ்வளோ எளிதா இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டின் முக்கிய பறவைகள் சரணாலயங்களை இனி நீங்க மறக்கவே மாட்டீங்க. அருமையான யுக்தி. கோடை மற்றும் வறட்சி காலத்துல நம் நாட்டு பறவைகளும் இது போல வெளிநாடுகளுக்கு வலசை போகுது அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம பாலைவன சூழலுக்கு வருவோம். பாலைவனத்துல எப்படி ஒட்டகம் உயிர் வாழுது? சுட்டெரிக்கும் வெயில், குடிக்க தண்ணீர் இல்ல, இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழலை ஒட்டகம் எப்படி சமாளிக்குது? ஒட்டகத்தின் தகவமைப்புகள் எல்லாமே ஒரு சர்வைவல் கியர் மாதிரி தான் செயல்படுது. முதலாவதா, பாலைவன மணல் பயங்கர சூடா இருக்கும். அந்த சூட உடலை தாக்காம இருக்கதான் ஒட்டகத்திற்கு இயற்கையாவே மிக நீண்ட கால்கள் இருக்கு. தண்ணீரை எப்படி சேமிக்குது? தண்ணீர் கிடைக்கும் போதெல்லாம் பல லிட்டர் நீரை குடிச்சு உடல்ல சேமிச்சுக்கும். ஆனா அதை விட முக்கியம், நீரை இழக்காம தடுப்பதுதான். ஒட்டகம் மிக குறைவான சிறுநீரையே வெளியேற்றும். அதோட சாணம் கூட ஈரமில்லாம முற்றிலும் வறண்டுதான் காணப்படும். வியர்வை வராதா? எல்லாவற்றுக்கும் மேலா ஒட்டகத்துக்கு வியர்ப்பதே இல்ல. இப்படி உடல்ல இருந்து நீர் வெளியேறுவதை தடுப்பதாலதான் பல நாட்கள் நீரின்றியே அதால வாழ முடியுது. அதனாலதான் அத பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டகத்தின் முதுகில் இருக்கிற இந்த பெரிய திமில் எதற்கு? அங்கே தண்ணீரை சேமித்து வைக்குதா? நம்மில் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். அது ஒரு தவறான புரிதல். ஒட்டகம் தனது திமில் பகுதியில கொழுப்பத்தான் சேமித்து வைக்குது. பாலைவனத்துல உணவு கிடைக்காத போது அந்த பகுதியில சேமித்து வைத்துள்ள கொழுப்பை சிதைத்து ஆற்றலா மாத்திக்குது. வாவ், கொழுப்பு தான் அங்க இருக்கு. ஆமா,
மேலும் மணலில் புதையாமல் நடக்க அதோட மிருதுவான தட்டையான கால்கள் உதவுது. புழுதி புயல் வீசும்போது நீண்ட கண்ணிமைகளும் ரோமங்களும் கண்களையும் காதுகளையும் பாதுகாக்குது. நாசித்துவாரங்களை மூடிக்கொள்ளும் திறனும் அதுக்கு இருக்கு. இது கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒட்டகம் கூட கிடைக்கும்போது தண்ணீர் குடிக்குது. தங்கள் வாழ்நாளே நீரே அருந்தாட விலங்கும் இருக்காமே. நாம தினமும் 8 டம்ளர் தண்ணி குடிக்கவே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா இந்த ஒரு சின்ன எலி தண்ணீர் பட்டமே போறதில்லையாமே. ஆமா, கங்காரு எலிதான் அது. அது எப்போதுமே நீர் அருந்துவதில்லை. தான் உண்ணும் விதைகளிலிருந்தே தனக்கு தேவையான நீரு அதோட உடல் பிரித்தெடுத்துக்குது. இது தகவமைப்பின் உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த உறங்கும் விலங்குகள் பத்தி பாப்போம். சில விலங்குகள் அதிகப்படியான தட்பவெப்பத்தை தாங்க முடியாம பல மாதங்கள் தூங்கிடுதாமே. ஆமாங்க, அதிக குளிரை தவிர்க்க சில விலங்குகள் அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திக்கிட்டு நீண்ட உறக்கத்தில ஈடுபடுது. இதற்கு குளிர்கால உறக்கம் அப்படின்னு பெயர். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆமை. அப்போ கோடைக்கால உறக்கம். அதேபோல அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க சில விலங்குகள் கோடையில் உறக்கத்தில ஈடுபடுது. இதற்கு கோடைக்கால உறக்கம் அப்படின்னு பெயர். இதற்கு உதாரணம் நத்தை. இதை தேர்வில் குழப்பாம எழுத இன்னொரு நினைவாற்றல் யுக்தி. குளிர்காலத்துல ஆமை போல முடங்கிக்கொள், கோடையில நத்த போல பதுங்கிக்கொள். இத நினைவில் வச்சுக்கிட்டா குளிர்கால உறக்கம் ஆமை, கோடைக்கால உறக்கம் நத்த அப்படிங்கிறது எளிதா நினைவுக்கு வந்துடும். ரொம்ப சுலபமா இருக்கு. இதைத் தவிர துருவ கரடிக்கு தடிமனான தோல், வெண்மையான ரோமங்கள் குளிரை தாங்க பயன்படுது. பெங்குவின் பனியில் நீந்த துடுப்புகளை பெற்றிருக்கு. நம்ம மாநில விலங்கு பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, இதுல ஒரு முக்கியமான தகவல். நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதா நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏரி தாவரங்களை உண்ணும் திறன் பெற்றிருக்கு. இதோட வலுவான குழம்புகள் தான் இது மலைகள்ல ஓட உதவுது. அருமை. பாடத்தின் அனைத்து முக்கிய கருத்துக்களையும் நம்ம அலசிட்டோம். நேயர்களே, இப்போ உங்களை நீங்களே சோதித்து பார்க்கும் நேரம். உடன் நிபுணர் பதில் சொல்வதற்கு முன்பு நீங்க மனசுல பதில சொல்லி பாருங்க. நாம ஆரம்பிக்கலாமா? நான் தயார், தொடங்குங்க. பல்லுயிர் தன்மைக்கு அடிப்படையாக அமைவது எது? சூழ்நிலை மண்டலங்கள். மிகச்சரி. பென்குயின்கள் சிங்கப்பூரில் உள்ள ஜிராங் பறவைகள் பூங்காவில் எந்த வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன? கழிவு நீக்கு உறுப்பு எது? சுருங்கும் நுண்குமிழ்கள். அமீபாவில் சுவாசம் எந்த முறையில் நடைபெறுகிறது? எளிய பரவல் முறை. திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இல்லாத உயிரினம் எது? ஒரு செல் உயிரி. நமது ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும் என நினைக்கிறேன். யுக்லினாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது? கசையிழை. பல செல் உயிரினங்களில் வளர்ச்சி எந்த முறையில் நடைபெறுகிறது? செல் பிரிவு, அதாவது செல்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். அருமை. யார் கேளுங்க. முதல் கேள்வி, விலங்குகள் வாழிடத்திற்கேற்ப மாறுவது. தகவமைப்பு. இரண்டாவது, மீன் எங்கு வாழும்? நன்னீர் மற்றும் கடல் நீர். 3, மீனின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது? படகு வடிவம். 4, மீனின் சுவாச உறுப்பு எது? செவுள்கள். 5, மீனின் உடலை பாதுகாப்பது எது? செதில்கள். 6, நீரில் நீந்த உதவுவது? துடுப்புகள். 7, மீனின் வால் எதற்கு உதவுகிறது? திசை திருப்ப மற்றும் சமநிலை பேண. 8, நீரிலும் நிலத்திலும் வாழ்வது எது? இருவாழ்வியான தவளை. 9, தவளை எவ்வகை வெப்பநிலை விலங்கு? மாறும் வெப்பநிலை. 10, தவளையின் இளம் உயிரி எதனால் சுவாசிக்கும்? செவுள்கள். முதல் 10 கேள்விகளை சூப்பரா முடிச்சிட்டோம். அடுத்த செட்டுக்கு ரெடியா? இதோ 11, முதிர்ந்த தவளையின் சுவாச உறுப்புக்கள் எவை? தோல், வாய்க்குழி, நுரையீரல். நினைவிருக்கட்டும், தோவானு. 12, பல்லி எவ்வகை விலங்கு? ஊர்வன. 13, பாம்புகளிடமில்லாத பல்லிகளிடம் உள்ள உறுப்பு? அசையும் கண் இமைகள் மற்றும் காது திறப்பு. 14, இருகாலில் ஓடும் பல்லிகளின் எடையை தாங்குவது? வால். 15, பல்லியின் சுவாச உறுப்பு எது? நுரையீரல். 16, பூச்சிகளை பிடிக்க பல்லி பயன்படுத்துவது? நீளமான நாக்கு. 17, பறவையின் முன்னங்கால்கள் என்னவாக மாறியுள்ளன? இறக்கைகள். 18, பறவையின் எலும்புகள் எப்படி இருக்கும்? உள்ளீடற்றவை மற்றும் இலைசானவை. 19, பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக என்ன உண்டு? அலகுகள். 20, பறவையின் சுவாச உறுப்பு எது? நுரையீரல்.
பாதி கிணற்ற தாண்டிட்டோம். இதே வேகத்துல அடுத்த 10 கேள்விகள். 21. பறவை இரு கண்களால் இருவேறு பொருளை பார்ப்பது. இருவிழிப்பார்வை. 22. பருவ மாறுபாட்டால் பறவைகள் இடம்பெயர்வது. வலசை போதல். 23. வேடந்தாங்கல் சரணாலயம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. 24. வெளிநாட்டு பறவைகள் எங்கிருந்து வலசை வருகின்றன? சைபீரியா, ரஷ்யா. 25. பாலைவன கப்பல் எது? ஒட்டகம். 26. ஒட்டகம் தன் உணவை எங்கு கொழுப்பாக சேமிக்கும்? திமில். 27. ஒட்டகத்தின் சிறுநீர் அளவு எப்படி இருக்கும்? மிக குறைவு. 28. ஒட்டகத்தின் சாணம் எப்படி இருக்கும்? வறண்டு காணப்படும். 29. ஒட்டகம் தன் உடலிலிருந்து எதனை வெளியேற்றுவதில்லை? வியர்வை. 30. ஒட்டகத்தின் கண்களை புழுதியிலிருந்து பாதுகாப்பது. நீண்ட கண்ணிமைகள். கடைசி 10 கேள்விகள். முழு கவனத்தோடு கேளுங்கள். 31. கோடைக்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு. நத்தை. 32. குளிர்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு. ஆமை. 33. நீரே அருந்தாத விலங்கு எது? கங்காரு எலி. 34. கங்காரு எலிக்கு நீர் எங்கிருந்து கிடைக்கிறது? உண்ணும் விதைகளிலிருந்து. 35. துருவக்கரடியின் பாதுகாப்பு அமைப்பு. தடிமனான தோல், ரோமங்கள். 36. பென்குயின் எங்கு வாழும்? துருவ பகுதி. 37. வலுவான குளம்புகளை உடைய வரையாடு எங்கு வாழும்? மலைப்பகுதி. 38. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. 39. அமீபா இடப்பெயர்ச்சி செய்ய உதவுவது. போலிக்கால்கள். 40. பரமேசியம் இடப்பெயர்ச்சி செய்ய உதவுவது. குறு இழை.